ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது நிலா பார்த்திங்கன்னா சேரனுக்கு மேட்ரிமோனி மூலமாக ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணையும் ஓகே பண்ணிவிட்டு நம்ம அந்த பொண்ணோட வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுடைய அப்பாக்கிட்டேயும் இப்போ பேச போகிறாங்க. நிலா யார் பேசுகிறது, நம்ம பேசினா சரியாக வருமா, நம்மளை யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை பாண்டியனையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோழன் இருந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு, நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பேசாதீங்க, பாண்டியன் நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நான் அவ்வளோவும் பேச மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பல்லவன் இருந்துட்டு அண்ணி நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா அவங்களுக்கு கால் பண்ணி நான் தான் நிலா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நேற்று பேசியிருந்தேனே அப்படின்னு நம்பரை வாங்கியிருந்தேனே மெசேஜ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்லுங்கள் அப்படின்னு, நீங்கள் கந்தசாமி தானே அப்படின்னு, நான் கந்தசாமி தாம்மா, எங்கள் சேரனனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குமா, எங்களுடைய பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்போ நான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறீங்களா, நம்ம பேசலாமா நேரில் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அவருமே சரிம்மா இன்றைக்கி ஈவினிங்கே நல்ல டைம் தான், நீங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டில் ஓகேவா பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க, இப்போது அவர்கிட்ட நம்ம பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு அப்பா தான் பேசணும், அவரை கூப்பிட்டு நீ பேச சொல்கிறியா பல்லவா அப்படின்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க. என்ன விளையாடுறீங்க, அவரை பேச சொல்கிறீங்க, போங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டா எப்படி பல்லவா, வீட்டுக்கு பெரியவர் என்ன இருந்தாலும் அவர் தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க. நீ போய் கூட்டிகிட்டு வா, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா இருந்துக்கிட்டு. உடனே பல்லவன் சரி ஓகே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேச சொல்கிறதுக்காக நடேசனை கூப்பிடுறாங்க. அண்ணி உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்னு. என்ன எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு, என்னன்னு உள்ளே கேளுங்க அப்படின்னு பல்லவன் அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலா பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க இங்கே உட்காருங்க, இப்போ கை பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. இப்போ பரவாயில்லம்மா எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், சேரனனுக்கு நாங்கள் ஒரு மேட்ரிமோனி மூலமாக ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்துட்டு நாங்கள் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி பேசினோம், அவங்களும் பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட நீங்கள் தான் பேசணும் எப்போ பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே பேசிட்டா போச்சு அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க. நிலா எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேர் என்ன, பொண்ணுடைய அப்பா பேர் அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க. கந்தசாமி அப்படின்னு நீங்கள் சொன்னவும் அவர் நடேசன் சும்மா ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி, கந்தசாமி உங்கள் பொண்ணை சாயங்காலமாக பொண்ணு பார்க்க வரோம், எல்லாம் ரெடியாக இருங்க, அவ்வளோதான், சரி ஓகே பேசியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க பொண்ணுடைய அப்பா கிட்டே இப்படி தான் பேசுவீங்களா, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்கக்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு, வேறு எப்படிமா பேசணும், அவ்வளோதான் பொண்ணு பார்க்க வரோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அவங்கக்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க பெண்ணு வீட்டுக்காரங்க அவங்கக்கிட்ட டீசெண்டாக பேசணும் அப்படின்னு நீ தான் சொல்கிறாங்க. இதை விட எப்படிமா டீசெண்டாக பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை நீயே பேசுகிற அப்படின்னு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் தான் பேசணும், வேணா நான் சொல்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலா நடேசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் சேரனுடைய அப்பா பேசுகிறேன், என் பேர் நடேசன், எங்கள் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்கள் பையனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொண்ணையே எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும், நல்லா டீசெண்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நடேசன் நம்ம பல்லவன் பாண்டியன் சோழன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாருமே நடேசனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு எல்லாரும் என்னையே முறைச்சி பாட்டுருக்கீங்க, எனக்கு பேச வர மாதிரி தான் நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாங்க. ஒழுங்கா அண்ணி சொல்கிற மாதிரி பேசுங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா எல்லாம் முறைக்காதீங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் பண்ணி டீசெண்டாக நிலா சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. நான் சேரனுடைய அப்பா பேசுகிறேன், என் பேர் நடேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என் பேர் கந்தசாமி அப்படின்னு. ஆமாம் எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் பொண்ணு
பார்க்க வரலான்னு இருக்கோம் சாயங்காலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, எங்களுக்கும் ஓகே தான், உங்கள் பையனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சாயங்காலமாக 5 to 6 நல்ல நேரம் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நடேசனும் ஃபோன் கட் பண்ணுறாங்க. இப்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சீக்கிரமாக சேரனனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நிலாவும் சோழன் இருந்துட்டு நாமளே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி, சம்மந்தப்பட்ட ஒரு அண்ணன் தானே மாப்பிள்ளை, அவர்கிட்ட சொல்கிறது இல்லையா, நம்மளே வந்து பேசிக்கிட்டு இருக்கோமே, பொண்ணு பார்க்க வரோன்னு அண்ணன்கிட்ட சொல்கிறது இல்லையா, அண்ணன் சைட்டுக்கு வேலைக்கு போயிடாதா அப்படின்னு. அந்த சமயத்தில் நம்ம சேரன் வந்து உள்ளேருந்து சைட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வராங்க. அவர்கிட்ட எல்லாருமே நின்றுக்கிறத பார்த்து அவரே கேட்குறாரு, என்னப்பா எல்லாம் ஒரே நேரத்தில் நின்றுட்டுருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தோஷமான விஷயம், என்னப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சேரன் இருந்துட்டு நீலா இருந்துட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு மதியமே சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருங்கண்ணே, நம்ம உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா, என்ன இவ்வளோ சீக்கிரம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா அப்படின்னு. இப்போ தான் ஃபோன் நம்பர் வாங்கி அந்த பொண்ணோடைய வீட்டில் பேசணும், வர சொல்லியிருக்காங்க, இன்றைக்கே நல்ல நாள் பார்த்துட்டு போயிட்டு வந்துடலாண்ணே, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இப்போது சேரன் இருந்துட்டு பார்த்தீங்களா, என்னம்மா எதுக்காக இப்போ இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அவசரமாக ஏற்பாடு பண்ணுறீங்க, போட்டும்பா பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சேரன் வந்து சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு சொல்கிறாங்க, எப்போ தலைமுடியெல்லாம் நிறச்சிட்டு வயசானதுக்கப்புறம் பொறுமையாக போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சோழன் வந்து பார்த்தீங்கன்னா சேரனை பார்த்து கேட்குறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு அப்படி இல்லைடா, இவ்வளோ சீக்கிரம் உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களே, நேற்று தானே பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு. ஆமாண்ணே, பார்த்தாச்சு, அவ்வளோதான், நல்ல வரன் நம்மளை தேடி வரும்போது எதுக்காக தள்ளி போடணும், நம்ம சீக்கிரமாகவே போய் பார்த்துட்டு வந்துடலாம், உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரனுமே சரிம்மா சரி ஓகே நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டல்லாக சொல்லிவிட்டு சைட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போது சோழனும் நிலாவும் இருந்துட்டு என்னங்க பொண்ணு பார்க்குறது, இவர் என்னமோ எனக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி இவ்வளோ சோகமாக சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சோழன் வந்து நிலா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல, நம்ம நேற்று பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு முடி நீளமாக இருக்கணும், புடவை கட்டணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இப்போ ரொம்ப டல்லாக பேசிட்டு போகிறாரு, ஒரு வேளை இவருக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சோழனுமே இருந்துட்டு எனக்கும் அப்படி தான் தெரியுது, ஒரு வேளை அவங்க கார்த்திகாவே நினச்சிட்ருப்பார் போல இருக்குது, நினச்சி மட்டும் என்னங்க பண்ணுறது, கார்த்திகாவுக்கும் சொல்ல தைரியம் இல்லை, அண்ணனுக்கும் சொல்ல தைரியம் இல்லை, அது இல்லாமல் கண்டிப்பாக அத்தை இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்ம அண்ணனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சோழன் வந்து நிலா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுமே அண்ணன் கல்யாணம் நடக்கா வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோங்க கார்த்திகாவே, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சாயங்காலமாக போகணும், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சோழன்கிட்ட சொல்கிறாங்க. பூ பழம் தாமலைத்தட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நான் போயிட்டு இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்தில் வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு போகிறாங்க. நீயுமே இன்றைக்கி காலேஜுக்கு லீவ் போடுறேன், நீங்களுமே வேலைக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக போயிட்டு ரெடி ஆகுங்க, அண்ணன் போயிட்டு வந்துடுறதுக்குள்ளே நம்ம பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பாருடா பல்லவா, அப்பாவுக்குமே ஒரு நல்ல வேஸ்ட் சட்டை எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் சட்டையா, எனக்கு இதுவே போதுமா அப்படின்னு பாண்டியன் வந்து பல்லவன் அதாவது நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இதுவே வா, இப்படியா வரப்போகிறீங்க, அங்கே நாம் பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. பல்லவன் வந்து சிரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வரதா நான் வரல அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க. சரிடா, அதெல்லாம் அப்பா நல்லா தான் வந்து ரெடியாகி வருவார், நீ ஏன் வரலன்னு சொல்கிற, அவருக்கு ரெடியாகிப்பார், நான் வேஸ்ட்டு சட்டை அவருக்கு கொடுத்து நான் அவர் ரெடி பண்ணுறேன், நீ அப்படிலாம் சொல்லாதடா பல்லவா அப்படின்னு நிலா வந்து பல்லவன்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம சேரன் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாரா இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்ல
சொல்ல போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.